நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 70க்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர், 20க்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர், ஃபேஸ் ரீடர், முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெய காளி, ஜெய ஜெய காளி, ஓம் காளி ஜெய காளி, ஸ்ரீ தஷ்ண காளி. எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தஷ்ண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனை பற்றி நாம் பார்க்க போறோம். கீர்த்தனைன்னா அது அழகை பற்றியது. அழகு என்றால் இந்த உலகமே அழகுதான், ஒவ்வொன்றும் அழகுதான். அந்த படைத்த இறைவன் அதை விட அழகு. இன்னும் எளிமையா சொன்னா, அழகு என்றால் முருகன் சொல்லுவாங்க, முருகன் என்றால் அழகு என்று சொல்லுவாங்க. அதே போல ராமன் பால பருவத்திலும் சரி, வளர்ந்த பருவத்திலும் அழகுக்கு அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. ஆனால் கிருஷ்ணனை நினைத்து கொண்டால், அவருடைய கிருஷ்ண பால பருவத்தில் பிறந்ததிலிருந்து வளர்ந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய லீலைகள் அற்புதமானது. வெண்ணெய் திருடுறது, வெண்ணெயை கையில் வச்சிருக்கிறது, பிள்ளைகள் நண்பர்களோடு விளையாடுறது, கோபிகளோடு ஆடி பாடுறது, மாடு மேய்க்கிறது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அழகை நாம் சிந்தித்தால், அத்தனைப்பட்ட அழகனை நாம் கீர்த்தனையாக பாடினால், அத்தனைப்பட்ட அழகினை கீர்த்தனையாக காதில் கேட்டால், அத்தனைப்பட்ட அழகினை மனதில் பதித்தால், மனம் அழகாகும், உள்ளம் அழகாகும், எண்ணம் அழகாகும், வாழ்க்கை அழகாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கீர்த்தனையை நாம் இப்பொழுது பார்ப்போம். அள்ளி அள்ளி கவிதை தரும் கண்ணன் அழகினை, அள்ளி அள்ளி கவிதை தரும் கண்ணன் அழகினை, கிள்ளி கிள்ளி பார்க்க நாளும் மனமும் ஏங்குதே, கிள்ளி கிள்ளி பார்க்க மனம் நாளும் ஏங்குதே, துள்ளி துள்ளி ஓடும் எங்கள் கண்ணன் பாதத்தை, துள்ளி துள்ளி ஓடும் எங்கள் கண்ணன் பாதத்தை, தமிழ் சொல்லெடுத்து பாட பாட மனமும் மகிழுதே, தமிழ் சொல்லெடுத்து பாட பாட மனமும் மகிழுதே, அள்ளி அள்ளி கவிதை தரும் கண்ணன் அழகினை, கிள்ளி கிள்ளி பார்க்க மனம் நாளும் ஏங்குதே. கண்ணை பாடவா, கண் அழகை பாடவா, அவன் கண்ணை பாடவா, கண்ணன் அழகை பாடவா, உதட்டை பாடவா, கண்ணன் உருவத்தை பாடவா, உதட்டை பாடவா, கண்ணன் உருவத்தை பாடவா, உடுத்திருக்கும் பீதாம்பரத்தின் நிறத்தை பாடவா, கண்ணன் உடுத்திருக்கும் பீதாம்பரத்தின் நிறத்தை பாடவா, அணிந்தவன வைஜந்தி மாலை தன்னை பாடவா, அணிந்தவன வைஜந்தி மாலை தன்னை பாடவா, கிள்ளி கிள்ளி பாதத்தை கிள்ளி கிள்ளி பார்க்க, அள்ளி அள்ளி கவிதை தந்த கண்ணன் அழகினை, கிள்ளி கிள்ளி பார்க்க மனம் நாளும் ஏங்குதே, துள்ளி துள்ளி ஓடும் எங்கள் கண்ணன் பாதத்தை, தமிழ் சொல்லெடுத்து பாட பாட மனமும் ஏங்குதே, எந்தன் மனமும் மகிழுதே. மலர் கிரீடம் தரித்த சுருள் முடியை பாடவா, மலர் கிரீடம் தரித்த சுருள் முடி அழகை பாடவா, நடுவில் மயில் பீலி வளைந்து நிற்கும் அழகை பாடவா, மயில் பீலி நடுவில் மயில் பீலி வளைந்து நிற்கும் அழகை பாடவா, கண்ணன் நீல வண்ணமான கதையை பாடவா, கண்ணன் நீல வண்ணமான கதையை பாடவா, யசோதையுடன் கட்டுண்டு நடித்த பாவம் பாடவா, யசோதையுடன் கட்டுண்டு நடித்த பாவம் பாடவா, அள்ளி அள்ளி கவிதை தந்த கண்ணன் அழகினை, கிள்ளி கிள்ளி பார்க்க மனம் நாளும் ஏங்குதே, துள்ளி துள்ளி ஓடும் எங்கள் கண்ணன் பாதத்தை, தமிழ் சொல்லெடுத்து பாட பாட மனமும் மகிழுதே. தங்கம் வைரம் முத்து பவழம் அணிகலனை பாடவா, அவன் அணிந்த
தங்கம் வைரம் முத்து பவழம் அணிகலனை பாடவா, தாமோதரா கண்ணா கிருஷ்ணா என்ற நாமம் பாடவா, தாமோதரா கண்ணா கிருஷ்ணா என்ற நாமம் பாடவா, மாடு மயங்கி மேய குழல் ஊதும் அழகை பாடவா, மாடு மயங்கி மேய குழல் ஊதும் அழகை பாடவா, கோபியர்கள் அதில் மயங்கி நிற்கும் நிலையை பாடவா, கோபியர்கள் அதில் மயங்கி நிற்கும் அழகை பாடவா, அள்ளி அள்ளி கவிதை தரும் கண்ணன் அழகினை, அள்ளி அள்ளி கவிதை தரும் கண்ணன் அழகினை, கிள்ளி கிள்ளி பார்க்க மனம் நாளும் ஏங்குதே, துள்ளி துள்ளி ஓடும் எங்கள் கண்ணன் பாதத்தை தமிழ் சொல்லெடுத்து பாட பாட மனமும் ஏங்குதே, தமிழ் சொல்லெடுத்து பாட பாட மனமும் ஏங்குதே. கண்ணன் பேரழகன், அவனுடைய லீலைகள் சொல்லி மாளாதது. அவனை துதிப்பவர்களுக்கு அவனே வைகுந்த வாசன், அவனே பரம்பொருள், அவனே பார்க்கடல்நாதன். அப்படிப்பட்ட கண்ணனை தினம் நினைப்பது, ஜெபிப்பது, பாடுவது, பேசுவது, கேட்பது, இதெல்லாம் முக்திக்கான வழிகள். அதே சமயத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் பிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தேவைகள் அனைத்தையும் தரக்கூடிய ஒரு பரம்பொருள் அவன். அவனை சந்திப்போம், சிந்திப்போம், சாதிப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.